ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஓம் ஸ்ரீ சாரதா தேவி அன்னையே போற்றி போற்றி. நாம் இன்று திருஞானம் என்னும் புத்தகத்தில் சூன்ய ஒளியின் வெற்றிடம் என்னும் தலைப்பில் இருக்கும் புத்தகத்தில் இருக்கும் அற்புதமான கருத்துக்களை சாப்டர் பை சாப்டரா சிந்திக்கலாம். முதல்ல இந்த சாப்டர் 1ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மலோக சுரபி, அதாவது சூன்ய ஒளியின் வெற்றிடம் அப்படிங்கிறது மொத்தம் 336 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. வெற்றிடம் என்பது மொத்தம் 1008 வகை. அதுல ஆன்ம ஒளியின் வெற்றிடம் 336 வகைகளாகவும், இறை ஒளியின் வெற்றிடம் 336 வகைகளாகவும், சூன்ய ஒளியின் வெற்றிடம் 336 வகைகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. எண்ணற்ற வெற்றிடங்கள் இருப்பினும் இந்த 336 வகையான வெற்றிடங்களையும் அதுல மிக முக்கியமான 12 வகையான சுரபிகளை பத்தி தான் இந்த புத்தகம் ஃபுல்லாவே நம்ம சிந்திக்க போகின்றோம். அதுல முதல் அத்தியாயத்துல நம்ம பிரம்மலோக சுரபி என்பது எவ்விதம் திறவு கொள்ளும், அந்த சுரபி திறவு கொண்டால் நமது உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன, நம்ம இரவாத தன்மையே பெற்றுவிடலாம் அப்படிலாம் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த சுரபியை எப்படி நம்ம திறவு கொள்றது, எப்படி நம்ம அதில் மூலமாக ஆற்றல்களை பெற்றுக்கொள்வது, அப்புறம் அந்த சுரபி திறவு கொண்டால் நமது உடலில் நிகழும் மாற்றங்கள் என்ன, மனதில் நிகழும் மாற்றங்கள் என்ன என்பது போன்ற கருத்துக்கள் தான் இந்த சாப்டர் 1ல கொடுத்திருக்காங்க. ஸோ முதல்ல வெற்றிடம் என்றால் என்ன அப்படிங்கறத பார்த்திடலாம். இறை ஒளியின் வெற்றிடத்தை விடவும் சூன்ய ஆன்ம ஒளியின் வெற்றிடத்தினை விடவும் சூன்ய ஒளியின் வெற்றிடம் என்பது மிக மிக சிறந்தது. ஏனெனில் இந்த சூன்ய ஒளியின் வெற்றிடம் என்பது எல்லையற்ற, there is no boundary for the energy which has been supplied by this particular gland தான் நம்ம எடுத்துக்கணும். பிரம்மலோக சுரபி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு திருமலரோட பாடல் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல எப்படி சொல்லியிருப்பாரு ஐயா அப்படின்னா, நமது ஆன்மாவின் வடிவத்தை அவர் கொடுத்திருப்பாரு. எப்படி கொடுத்திருப்பாருன்னா, மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிர் ஒன்று 100 கூறிட்டு மேவிய கூறுது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,001 அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஐயா. அதாவது என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய ஆன்மாயின் வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவர் குறிப்பிடுகிறார். எப்படி குறிப்பிடாருன்னா, ஒரு பசுவோட மாட்டுல இருந்த அந்த வால்ல இருந்து ஒரு முடி எடுங்க, அந்த முடிய ஒரு 100 பங்கா 100 சின்ன சின்ன பங்குகளாக பிரிங்க. அந்த 100 சின்ன பங்கா பிரிச்சோம்னா அதுல ஒரு பங்கை எடுத்து அதை இன்னும் 1000 பார்ட்ஸா இன்னுமே பிரிச்சுக்குங்க. அந்த 1000 பார்ட்ஸா பிரிச்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு சின்ன முடி இருக்கும் பாருங்க, அந்த முடி எடுத்து அதை 1,00,000 கூறா பிரிச்சிங்கன்னா அதுதான் உங்களோட ஆன்மாவின் வடிவம்னு சொல்றாரு. எந்த ஒரு டெலஸ்கோப்பும் இல்லாத அந்த காலகட்டத்துல நமது ஆன்மாவின் வடிவத்தை, அதனுடைய நுண்ணிய தன்மையினை எவ்வளவு அழகா ஒரு பாடல் மூலமாக விளக்கியிருக்கிறார் நமது திருமலரையான்னு பாருங்க. இப்போ நமக்கு அந்த காட்ஸ் பார்ட்டிகல்லாம் ஃபைன் பண்றதுக்கு நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்குல்ல, ஹிக்ஸ் போசான் அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ இயற்பியலாளர்கள் குவாண்டம் பிசிக்ஸ்ல. ஸோ அதைத்தான் நமது திருமலரையா கொடுத்திருக்காரு. இப்போ இது அப்படியே ரிவர்ஸ்ல பாருங்க. இதை நீங்க ஒரு பசுவோட முடியை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ரிவர்ஸ்ல என்லார்ஜ் பண்ணிட்டே போயிட்டீங்கன்னா எவ்வளவு உங்களுக்கு ஆற்றல்கள் எல்லாம் எவ்வளவு பெருசா அது பெருகுமோ அந்த அளவுக்கு நாம சூன்ய ஒளியின் வெற்றிடத்தை நாம பெற்றுக்கொள்ள இயலும் அப்படிங்கறதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மலோக சுரபி என்பது எங்க இருக்குன்னு பாத்திரலாம். முதல்ல அதனோட லொகேஷன் பாத்திரலாம். லொகேஷன் நமது உடலின் கிழக்கு பகுதியில இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. உடலுக்கு கிழக்கு பகுதி என்பது முகப்பகுதியை தான் குறிக்குது. சரிங்களா? முகம் எங்க இருக்கோ அதுதான் நமது உடலின் கிழக்கு பகுதி. அப்ப கிழக்கு பகுதியில் இருக்கும் உறுப்புகள் அனைத்தும், ஈவன் இந்த மூலாதார சுரபி கூட இந்த பிரம்மலோக சுரபியோட தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ முதல்ல நம்ம லொகேஷன் பார்த்தாச்சு. சோ அதுவும் உள்மூளை பகுதியில கபால வாயிலை ஒட்டிய பகுதியில தான் இது இருக்கும். சரி, லொகேஷன் பார்த்தாச்சு. ரெண்டாவது இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நீங்க இறை ஒளியினை பூரணமாக உணர்ந்து கழித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த சூன்ய சுரபி முதலாக திறவு கொள்ளும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ நீங்க இறை ஒளியை முதல்ல உணர்ந்து ஏற்க வேண்டும்ங்கிறது பை டிஃபால்ட், இட்ஸ் அ கண்டிஷன். ரெண்டாவது இதை எப்படி திறவு கொள்ளலாம் அப்படின்னு ஸ்டில் நீங்க ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன கொடுத்திருக்காரு ஐயா பாத்தீங்கன்னா, உடலில் பாயும் குருதியில் இருந்து வெளிப்படும் வெப்ப மூலக்கூறுகள், வெப்ப அலைகள், அதாவது உடல்ல ஃபுல்லா குருதி பாயுதுல்ல, அதுல எண்ணற்ற மென்பொருட்கள் இருக்கு. பர்டிகுலரா ரெட் சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள்னு 2 அணுக்களும் இருக்குது. சிவப்பு அணுக்கள் வெப்ப அலைகள் உற்பத்தி பண்றதா எடுத்துக்கோங்க. இந்த உடலில் பாயும் சிவப்பு அணுக்களில் இருந்து உருவாகும் வெப்ப அலைகள் இந்த பிரம்மலோக சுரபியின் முதல் அடுக்கை தீண்டினால் இந்த சுரபி திறவு கொள்ளும். எப்படி திறவு கொள்றதுன்னு பார்த்தாச்சு. அப்போ மொத்தம் இந்த பிரம்மலோக சுரபியோட அமைப்பு பார்க்கலாம். இந்த பிரம்மலோக சுரபியோட அமைப்பு பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 அடுக்குகளை கொண்டது. இப்ப இந்த சுரபின்னா இந்த சூன்ய சுரபிங்கிறது ஒரு சுழல் வடிவத்துல இருக்குங்கிறத நம்ம அடுத்து
புரிஞ்சுக்கணும். சுழல்ங்கிறது என்னன்னா, அந்த காலத்துல புனல் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க பெட்ரோல் பல்க் போங்க, உங்க வண்டிக்கு பெட்ரோல் போடும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த புனல் வச்சு ஊத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி புனல் தான் இந்த சுழல். இந்த சுழல் தான் இந்த சூனிய சுரபியின் வடிவம். அதுல 28 அடுக்குகளாக இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த முதல் அடுக்க வந்து இந்த வெப்பலைகள் தீண்டினா இந்த சூனிய சுரபி திறவுகொள்ளுங்கிறது மிக மிக சூட்சமமான பாயிண்ட். அதை அங்க ஐயா கொடுத்திருக்கிறாரு. சரியா? ஸோ அதனோட எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த சூனிய சுரபி திறவு கொண்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னா, இரவாமை சித்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. வள்ளல் பெருமான் சொல்றாருல, என் மார்க்கம் இறப்பளிக்கும் சன்மார்க்கம் தானே அப்படின்னு சொல்றாரு. பாரதியார் என்ன சொல்றாரு, வெந்ததை தின்று விதிவென்றால் சாகும் வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்றாருல. பிறர் வாழ பல கொடுங் செயல்கள் செய்து வெந்ததை தின்று விதி வந்தால் சாகும் வேடிக்கை மனிதனை போல வீழ்வீன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்றாரு. யாருக்கெல்லாம் இரவாத வரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த சூனிய சுரபியை திறவு கொண்டு அதிலிருந்து சுரக்கும் அமில ஆற்றலை அற்புதமாக ஏற்றுக்கொண்டால் நம்மளும் பிறவாத வரம் பெற்றுடலாம் அப்படிங்கறத தான் இந்த நூல்ல கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த அதாவது நமக்கு அறிவு அணுக்கள் வந்து உற்பத்தி ஆகுது நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்ட்ல தான், நம்மளுடைய தலைமை சுரபி தான். இந்த பிரம்மலோக சுரபி என்பதை திறவு கொண்டால் அறிவு அணுக்களை உற்பத்தி செய்வதை தலைமை சுரபி என்பது நிறுத்திவிடும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ நம்மளுடைய அறிவணுக்கள், நம்மளுடைய எலக்ட்ரான்ஸ் எனப்படும் அந்த துணை அணுக்கள் எல்லாமே பிரம்மலோக சுரபியில இருந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். பிரம்மலோக சுரபியே அந்த படைக்கும் தொழிலினை ஏற்றுவிடலாம். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நீங்கள் வந்து படைக்கும் தொழிலினை ஏற்ற பிரம்மாவிற்கு ஒப்பான ஆற்றலை பெற்றிடலாம் அப்படின்னு. இன்னொரு அற்புதமான பாயிண்ட் பாருங்க. நீங்க தான் அதாவது ஒரு படத்துல இளையராஜா படம் வரல, புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே மடை திறந்து அப்படின்னு அந்த பாடல்ல. சோ அந்த மாதிரி நம்மளும் படைக்கும் தொழிலுக்கு நிகராக ஏற்ற இறைவனுக்கு ஒப்பாக நாமளும் மாறிடலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, நம்மளுடைய உடலில் உள்ள ஏதாவது பழுதடைந்த உறுப்புகள் இருந்தா, ரொம்ப கிட்னி டேமேஜ் ஆயிருச்சு அந்த மாதிரி சில படத்துல எல்லாம், அந்த விவேக் படத்துல கூட உடம்புல இருக்க டோட்டல் பார்ட்ஸும் டேமேஜ் அப்படிங்கிற மாதிரி டைலாக்ஸ் வரும்ல, அந்த மாதிரி நமக்கு ஏதாவது பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது இன்னொரு அற்புதமான பலன்களை கொடுத்திருக்கிறாங்க. சோ இதுதான் சூன்ய சுரபியின் பலன்கள். நம்ம வந்து இதை எப்படி திறவு கொள்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல குருதி என்பது நீர்க்க வேண்டும், நீர்த்து மேலேற்றம் காண வேண்டும். அதை விட முக்கியமா நீங்க இறை ஒளியினை உணர்ந்து ஏற்றிருக்க வேண்டும். இறை ஒளி என்னங்கிறத நம்ம பின்னாடி சிந்திக்கலாம். முதல்ல நான் ஏன் இந்த சாப்டரை எடுத்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, இன்னைக்கு டே 66 ஆதிசக்தியின் அருளுரை இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு இல்லையா? 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவை மேற்கொண்டிடும் அன்பு சீடர்கள் அனைவருக்கும் ஆதிசக்தி அன்னை இன்னைக்கு அருளுரை கொடுத்திருக்காங்க. சோ ஆதிசக்தி அன்னை ஒடுங்கிறதுனால ஆதிசக்தி அன்னையின் ஒடுக்கத்திற்காகத்தான் இந்த முதல்ல இந்த திருஞானம் என்னும் நூல் வந்து மகாயாகம் டைம்ல வெளிவந்தது. சோ அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கிற விதமாக இந்த சூன்ய ஒளியின் வெற்றிடம், ஏன்னா இந்த சூன்ய ஒளியின் வெற்றிடத்தை நம்ம சிந்திக்க நம்ம வந்து இந்த ஆத்ம காயத்ரி சாதனாவையும் மிக அற்புதமாக ஏற்று பலன் பெற்றி விடலாம். ஏன்னா இது ரெண்டும் இன்டர்லிங்கடா இருக்கு. இந்த இதை நீங்க உணர்ந்து செய்யும் பொழுது நாம இன்னுமே ஆத்ம காயத்ரி சாதனையின் அற்புத பலன்களை மிக எளிதாக பெற்று விடலாம் என்பதற்காகவும் தான் நான் இந்த முதலாக இந்த பர்டிகுலர் சாப்டர் எடுத்திருக்கணும். இல்லைன்னா பை அதர்வைஸ் இல்லை நம்ம வந்து ஆன்ம ஒளியின் வெற்றிடம் அப்படின்னு பை ஆர்டரா தான் வந்திருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் பிரம்மலோக சுரபி எவ்விதம் திறவு கொள்ளும், அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அது திறவு கொண்டால் நமக்கு ஏற்படும் பலன்கள் என்ன, இரவாத தன்மை, என்ன சொல்றது, நம்ம சாகவே மாட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அது கூட வேண்டாம்ல. ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமான பாயிண்ட் தான். சரி, ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெற்றிடம் வந்து நிறைய பேருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. வெற்றிடம் இருப்பதுனால நமக்கு ஒன்றும் பலன் இல்லை. இப்போ உங்க வீடு எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல வந்து ஃபுல்லா எம்டி ஸ்பேஸ், ஒரு யுடென்சில்ஸ் கூட இல்லை, ஒரு சோஃபா இல்ல, பெட் இல்ல, டிவி இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, ஆனா ஃபுல்லா எம்டி ஸ்பேஸா இருக்கு அப்படின்னா அதனால என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை இல்லையா? அதே மாதிரி வெற்றிடங்கள் நிலைத்து இருப்பதனால பயன் இல்லை. ஆனால் அதில் நிறையும் அமிலம் என்னும் எரிபொருள் அதிகமாக சுரக்க தான் நமக்கு வந்து மிக அற்புதமான பலன்களை நாம ஏற்றுக்கொள்ள இயலும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சிந்திச்சிருக்கோம். இனிமே அடுத்து அகத்தியரையா என்ன இன்ட்ரோ கொடுத்திருக்கிறாரு, இந்த ஹோல் சூன்ய ஒளியின் வெற்றிடத்தை பத்தியும் என்ன இன்ட்ரோ கொடுத்திருக்கிறாரு, இந்த சாப்டர் 1ல அவர் என்னென்ன பாயிண்ட்லாம் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத பத்தியும் நம்ம சிந்திக்கலாம். ஏதாவது நான் இந்த பர்டிகுலர் சாப்டர்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் விட்டுப்பட்டிருந்தா நான் அந்த இதுல ஆட் பண்ண முயற்சிக்கிறேன். ஸோ இந்த சாப்டர் 1 2 பாகங்களாக
நம்ம சிந்திக்க இருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த உரையினையத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். ஸோ அனைவருக்கும் அனந்த கோடி அன்புகளும் நன்றிகளும்.